புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் வீடு நடை. பொருள் புகழ் புரிந்த புகழை விரும்பிய இல் மனைவி இல்லோர்க்கு இல்லாதார்க்கு இல்லை இன்மை இகழ்வார் முன் அவமதிக்கும் பகைவார் முன் ஏறுபோல் ஆண் சிங்கம் போல வீடு நடை பெருமையான நடை. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை புகழ் புரிந்த கணவனுக்கு நல்ல பதவியில உட்கார்ந்துருக்காரு, செல்வம் இருக்குது, இப்போ சமுதாயத்துல மரியாதையோடு வாழ விரும்பக்கூடிய கணவனுக்கு இல்லோர்க்கு இல்லை. இல்லுங்கிறது மனைவிட்ட இல்லையா என்ன இல்லைன்னா நல்ல குணமும் கற்பொழுக்கமும் இல்லாமல் இருந்தால் இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. ஏறுங்கிறது ஆண் சிங்கம், காட்டுல ஆண் சிங்கம் கம்பீரமா நடக்கும் இல்லையா, அதமால பெருமிதமான நடை நடக்க முடியாதான். அதான் இல்லோர்க்கு இல்லை பெருமித நடை இல்லை. ஏன் பெருமிதமாக நடக்க முடியாதுன்னா இகழ்வார் முன், இகழ்வார்னா அவமதிக்கக்கூடியவங்க, பிறரை குறை சொல்லி அவமதிக்கக்கூடிய இருப்பாங்க இல்லையா சமுதாயத்துல, அவங்க இவங்களை பார்த்து குறை சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்க? பணம் பதவி எல்லாம் இருந்தாலும் அவருடைய மனைவிட்ட ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல கான்சிங்கம் மாதிரி கம்பீரமாக நடக்க முடியாமல் தலை குனிந்து நிற்பார். ஒவ்வொரு கணவனும் தளர்ந்துமிந்து நடக்கணும்னா மனைவி ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இருந்தா கணவனால தளர்ந்துமிந்து நடக்க முடியும். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் வீடு நடை. விளக்கம்: ஒரு கணவன் பணம் பதவி புகழோடு இருந்தாலும் மனைவி நல்ல குணமும் கற்பொழுக்கமும் இல்லாமல் இருந்தால் குறை கூறி இழிவாக பேசும் பகைவர் முன் ஆண் சிங்கம் போல தலை நிமிர்ந்து பெருமிதமாக நடக்க முடியாது.